நெஞ்சில் குடியிருக்கும். நான் தனியாள்தாம்மா. ஆனா இந்த தனியாளுக்காக உயிரே கொடுக்க எத்தனை ஆளுங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் எட்டிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றது இல்ல, அது பண்ணும்போது தான் தெரியும். സാറേ കൊലമാസ്. இது சும்மா ட்ரைலர் தாமா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவ. உங்களுக்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு, எனக்கு மக்கள் செல்வாக்கு. நீங்களா போலீஸோட சக்தியில வாழ்றீங்க, நான் மக்களோட சக்தியில வாழ்றேன். இந்த சக்திக்கு முன்னால உங்க சக்தி ஜுஜுபி. சார் திருச்சியில நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காது. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. இந்த ஜப்பரு உதாரெல்லாம் நாளை நம்ம கபடி மேட்ச்ல மோதுவோம்ல, அங்க காட்டுங்க பார்க்கலாம். அடி போடா தசால்டாட போறீங்க. இல்லைன்னா நான் வந்துருவோமா, எப்படியா நீ போய் கூட்டத்துல பாத்துருமான்னு அவர் முகத்துக்கு அவர் சிலுக்குது உடம்ப. அவரை பார்த்தாலே போதும் எங்களுக்கு. ஸோ அவர் எல்லாமே தலைவரை ஆக்குறதா எங்க வேலையே. எல்லாத்திட்டையும் நான் காய் விற்கிறேன், ஆனா எல்லாத்திட்டையும் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவேன் தவிர எனக்கு நான்லாம் எந்த கட்சியிலும் இல்லை, எதுலையும் இல்லை. ஆனால் ரோட்டில் காய் விற்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது, விஜய்க்கு ஓட்டு போடுமா, மாற்றம் வரட்டுமா, இந்த ஒரு வாட்டி மாற்றம் வந்துச்சுன்னா போட்டு பாருங்கம்மா அப்படின்ட்டு இருக்கோம். ஓட்டு இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அதான் நீங்கள் எதுவும் காட்டுங்கள திரண்டிருக்காங்க, பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்கறது கூடுவாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ளே போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கும். இதே மாதிரி மணிக்கணக்கான கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனு இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற நீ? அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். அந்த பாருங்க, பொட்டு, மீசை, ஸ்லீவ்ஸ்லாம் அழகாக போட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. யாரும் கண்டுக்காதீங்க உன. என்ன லூசு பேர் நினைச்சிங்களா? ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டீங்க. இல்ல மூக்குல இருந்து புகையா வருது, காதுல புகை வருது. இல்ல உங்களை படுக்க போட்டு பிஸா சுடலாம் போலயே. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.